வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. காமராசரும் இன்றைய அரசியலும். காமராசருடைய அந்த பிறந்த தினம் ஜூலை 15 தமிழகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. அப்போது அவரை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிற போது எனக்கு இந்த பதிவு போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே தமிழகத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இளைஞராக இருக்கிற போதே இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறைக்கு சென்றவர் காமராசர். அதிகம் படிக்கவில்லை, பள்ளி படிப்பை அதிகம் படிக்கவிட்டாலும் கூட அவர் நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறார் என்பது வரலாறு. அப்படி ஒரு இளைஞராக தன்னை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டவர். அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் தன்னுடைய தீவிரமான அரசியல் ஈடுபாட்டால், கடினமான உழைப்பால் அப்படி படிப்படியாக மேலே வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக உயர்ந்தவர். ரொம்ப எளிமையானவர் என்று பெயர் பெற்றவர். அவருடைய வாழ்க்கையே அப்படி தான் இருந்தது. ஒரு சைரன் வச்ச கார் கூட தேவையில்லை அப்படின்னு சொன்னவர். அது எதுக்கு சைரன் அப்படின்னு சொன்னவர்? முன்னாடி பின்னாடிலாம் வந்து போலீஸ் காவல்லாம் எதுவும் தேவையில்லை, போய் வேறு வேலைகளை பாருங்கன்னு சொன்னவர். அமெரிக்காவினுடைய அதிபராக ஆப்ரஹாம் லிங்கன் பதவியேற்ற போது அவரும் கூட தன்னுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியில், அதிபர் மாளிகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த குதிரை வீரர்கள் அவங்களாம் எதுக்கு சும்மாவே இங்கே நின்றுட்டு இருக்காங்க, போய் வேறு வேலைகளை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாராம். அது உலகத்தில் இருக்கிற இப்போ உன்னதமான தலைவர்கள் அவருடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். காமராசரும் ஆப்ரஹாம் லிங்கனும் எளிமையாக வாழ்ந்த உலகத்தின் தலைவர்களில் ஒப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நான் அடிக்கடி நினைத்து பார்க்கிறேன். அவர் செய்த திட்டங்கள் எல்லாம் ஆச்சரியமானது. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் அவர் செய்த அந்த பணி மிகப்பெரிய விஷயம். ஒரு வளரும் நாடுகளில் உலக அளவில் முன்மாதிரியான இருந்த திட்டம் அந்த மதிய உணவு திட்டம். இன்றைக்கு பல பேர் கல்வி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது காமராசருடைய அந்த பள்ளிக்கூடங்களை நிறைய திறந்தது என்று அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், நிறைய அணைக்கட்டுகளை திறந்ததாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் அவருடைய சாதனைகள்னு சொல்லிக்கொண்டே போகலாம். அதை கடந்த அவருடைய ஆளுமை, ஒரு நேரு மறைந்த பிறகு இந்தியாவினுடைய அடுத்தடுத்த பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிற முடிவு செய்யும் இடத்தில் ஒரு தமிழர் இருந்திருக்கிறார் என்கிற அந்த பெருமை அது காமராசரை மட்டுமே சாரும். அவருக்கு பிறகு எந்த ஒரு தமிழரும் இந்திய அளவில் இப்படி முடிவெடுக்கும் இடத்தில் இல்லை என்பது எண்ணி பார்த்து வியக்க வேண்டியதாக இருக்கிறது. மிக குறைவாக படித்தவர் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர், ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர்களை முடிவு செய்யும் இடத்தில் ஒரு ஒப்பற்ற தலைவராக ஒரு தமிழர் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் காமராசரை பற்றி. அப்படி இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அரசியலில் தோல்வி வருகிற போது அதை ஏற்றுக்கொண்டு இதுதான் ஜனநாயகத்தினுடைய பெருமை என்று சொல்லி அடுத்து ஆட்சிக்கு வந்தவர்களை அடுத்த 6 மாதம் யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் காத்த அரசியல் கண்ணியம், இது மிக போற்றுதலுக்கு உரிய ஒரு கண்ணியத்தை கடைபிடித்தவர். இப்படியெல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான மக்கள் தலைவர் காமராசர். அவர் இறந்தபோது மிக சொற்பமான ஒரு 140 ரூபா அந்த மாதிரி மிக சொற்பமான தொகை தான் இருந்தது. ஒரு 5-6 கதர் சட்டைகள், வேட்டிகள் அவ்வளோதான் இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. ஒரு முதல்வராக இருந்து மறைந்தவருடைய சொத்து அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கை எளிமை 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 என்பதை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்படியே அந்த பக்கத்தை திருப்பி இந்த பக்கம் இன்றைய அரசியல் சூழலை ஒரு நிமிஷம் அப்படி பாருங்களேன், எப்படி இருக்கிறது. இன்றைய அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வருகிறார்கள். காமராசர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரராக இருந்து வந்தவர். இன்றைக்கு அரசியலுக்கு வருபவர்கள் எந்த பின்னணியிலிருந்து வருகிறார்கள்?
நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அரசியலை சேவையாக கருத வேண்டும் என்று வந்தவர் காமராசர். இன்றைக்கு இருக்கிற அரசியலுக்கு வருபவர்கள் எந்த நோக்கத்திற்காக அரசியலுக்கு வருகிறார்கள்? அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாவற்றிலும் ஆடம்பரம். ஒரு கார் போனாலே 10 கார் 20 கார் தான் போகணும். ஒரு அரசியல்வாதி போகிறாரு, ஒரு சின்ன தலைவர் போனால் கூட ஒரு ஆடம்பரம் தான். அவங்க வீட்டு திருமணத்தை ஊருக்கே கொண்டாடணும், ஊருக்கே டிராஃபிக் ஜாம் பண்ணணும். அந்த பக்கம் ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த பக்கம் எவனும் போகக்கூடாது, ஒரே டிராஃபிக் ஜாம் பண்ணி விட்டுறணும். ஆடம்பரமாக கொண்டாடணும், ஊருக்கே தெரிகிற மாதிரி. இப்படியான எல்லாவற்றிலும் ஆடம்பரம். அவங்க கட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், பொது நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனோபாவம். இந்தியாவின் சுதந்திரமோ அல்லது தமிழகத்தினுடைய முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய ஒரு வரலாறோ எதுவுமே தெரியாது. வரலாறு தெரியுமான்னா எந்த வரலாறும் தெரியாது. அதை தெரிந்து கொள்கிற ஆர்வமும் இருக்காது. அப்புறம் மதம், சாதி, மொழி இவைகளை வைத்து அரசியல் பண்ணணும். இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய நோக்கம் ஒன்று மதம் அல்லது சாதி அல்லது மொழி, இவைகளை வைத்து அதை அரசியலுக்காக அரசியல் செய்ய வேண்டும். பள்ளிகளில் கல்லூரிகளில் அரசியல் நெடியடிக்கிறது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இன்றைய அரசியல்வாதிகள். அதுக்கு ஒரு குழுவை போட்டு ஏன் பள்ளிகளெல்லாம் இப்படி இருக்குன்னு குழு போட்டு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு வந்திருக்கிற தன்மை. வன்முறைகள், இவ்வளவு வன்முறை, எல்லா இடங்களிலும் வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது. இன்றைய அரசியல் சூழல் அப்படி இருக்கிறது. லஞ்சம், ஊழல் எல்லா இடங்களிலும். யோசிச்சு பாருங்களேன், இன்றைய அரசியல் களம் எப்படி இருக்கிறதுன்னு அப்படியே யோசிச்சு பாருங்கள். இன்றைய அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்கள். காமராசர் என்கிற அந்த மனிதருடைய அந்த ஒரு படம், அந்த படம் அதை வைத்து கொண்டு இவர்களை அப்படியே புரட்டி பார்த்தோம்னா எந்த விதத்திலும் பொருத்தப்பாடு இல்லாத, அரசியலுக்கு பொருத்தப்பாடே இல்லாதவர்கள். இவர்கள் செய்கிற இந்த இவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், மிக மோசமானதாக இருக்கிறது. காமராசருடைய இந்த தினத்தை கொண்டாடுகிற போது எல்லா இடங்களிலும் காமராசர் பற்றி ஒரு அருமையான திரைப்படம் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தை போட்டு காமிக்கலாம். நம்ம அன்னைக்கு தான் போட்டு காட்டணும்னு இல்லை, எப்போ வேணால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் காமராசருடைய திரைப்படத்தை போட்டு காட்டலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் காமராசருடைய படம் என்பது படம் அல்ல, அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு படம் அல்ல, அது ஒரு பாடம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுடைய நிலை என்ன, இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு இவர்களுக்கு புரியும். கொஞ்சமாவது புரியுமா அப்படின்னு நம்ம முயற்சி செய்யலாம். ஆகவே அவருடைய திரைப்படத்தை திரையிட்டு காட்டலாம், அடிக்கடி திரையிட்டு காட்டலாம். இன்றைய இருக்கிற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கிற சமூகம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அரசியலுக்கு வர வேண்டும் என்று இருக்கிறவர்கள் அல்லது அரசியலில் இருப்பவர்கள் காமராசரை மீண்டும் மீண்டும் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய படத்தை பார்க்கிற போது அது படமல்ல பாடம் என்று தெரிந்து கொண்டு கொஞ்சமாவது உரைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, காமராசரை ஏதோ ஒரு தினத்தில் 2 தினத்தில் நினைவு கொண்டு விட்டு மறந்து போக வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் காமராசர் என்கிற ஒரு ஒப்பற்ற மனிதர் ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்திருக்கிறார், ஒரு ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு உயரமான ஒரு மனிதர் அவர் என்பதை இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளோடு பொருத்தி பார்க்கிற போதுதான் அவர் இன்னும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற சமூக அக்கறை உள்ள மனிதர்கள், இளைஞர்கள் அவரை மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். அதை அடுத்த பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.